உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று 2 மிகப்பெரிய படங்கள் கிளாஷ் ஆனிச்சுங்க. ஒரு பக்கம் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பேட்டை, இன்னொரு பக்கம் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் தல அஜித்துடைய விஸ்வாசம். 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ரிவ்யூஸோட 2 படமே பார்த்தீங்கன்னா தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வேர்ல்டு வைடா இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான டேட்டா இப்போ கிடச்சிருக்கு. முதல் நாள் 2 படமும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, தமிழ்நாடு வைடில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு வைடா நம்ம தலைவருடைய பேட்டை படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 48 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க நம்ம தலைவருடைய பேட்டை படம். ஸோ தமிழ்நாடு வைடா அந்த தலைவருடைய பேட்டை எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 கோடி வசூல் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா டைரக்ஷனில் தல அஜித் நடிப்பில் ரிலீஸ் ஆன இந்த விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா 43 கோடியும், அது தமிழ்நாடு வைடா பார்த்தீங்கன்னா 26 கோடியும் வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ தமிழ்நாடு ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் மற்றும் பேட்டை இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வாசம் படத்துக்கு தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ 3 கோடி பார்த்தீங்கன்னா பேட்டை விட விஸ்வாசம் தான் தமிழ்நாடு வயசில் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியான டேட்டா வந்திருக்குங்க. இதே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா கலெக்ட் பண்ணும்போது வேர்ல்டு வைடா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விசுவாசத்தோட பேட்டை தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கிடைச்சிருக்குங்க. ஸோ தமிழ்நாடு வயசில் பார்த்தீங்கன்னா தலா ஜெயிச்சிட்டாரு, வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றதாங்க முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸோட நிலவரம். ஸோ ஒர்க்கிங் டே முதல் நாள் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே. ஸோ ஒர்க்கிங் டேலேயே பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி வசூல் வந்திருக்கு அப்படின்ற போது படத்துக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இன்னும் ஒரு 5 or 6 days லீவ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை வைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ டே 1ல் பார்த்தீங்கன்னா 2 படமே பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் காம்படிஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ டே 2ல் பார்த்தீங்கன்னா டே 2ல் இந்த ஹாலிடேஸில் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ணணும் அப்படின்றத வெயிட் பண்ணி தாங்க பார்க்குறோம். சரி, நீங்கள் இந்த 2 படம் பார்த்துட்டீங்களா? இந்த 2 படத்தில் உங்களுடைய ஃபேவரட் படம் எது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.